2019 வாக்கில் பாகிஸ்தானில் மிகப்பெரிய ஒரு மழை வெள்ளம் அப்படிங்கிறது உருவாச்சு. 1/3 ஆஃப் தி என்டையர் சிந்த் ப்ராவின்ஸே வந்து கம்ப்ளீட்டாக எரோடேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது என்னென்னா ஒரு சிந்து ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய 3/4 ஒரு பகுதி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு வாஷ் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஆபத்தை வந்து நம்ம அப்போ வந்து பார்த்தோம். அங்கு உற்பத்தியாகக்கூடிய நிறைய நெல் எல்லாமே வந்து அழிஞ்சு போன செய்திகளுமே வந்திருக்கு. ஏறத்தாழ பல மில்லியன் டாலர்ஸான இழப்பு அவர்கள் சந்தித்தார்கள் அப்படிங்கிற. இதற்கு முக்கியமான காரணம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் அதிகப்படியான உருகுனது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக சொன்னாங்க. கிளாசியர்ஸ்னுடைய அவுட் பிரஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. இப்படியான தொடர்ச்சியான நிகழ்வுகள் வந்து தற்போது வரை நிகழ்ந்து கொண்டே வருது. ஸோ இமயமலை சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் அசாம் பெருவெள்ளம் வருடந்தோறும் அசாமில் மிகப்பெரிய பெருவெள்ளத்தை அந்த பகுதி மக்கள் சந்தித்து கொண்டு வருகிறார்கள். ஹிமாச்சலில் பெருவெள்ளத்தை சந்தித்து கொண்டு வருகிறார்கள். இவை அனைத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, இமயமலையில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் வேகமாக உருகி கொண்டு வருகிறதா.